அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பெயர்ச்சி பலன்களில் 2025 2027 ஆண்டுகளில் 2.5 வருடங்கள் நடைபெறப் போகின்ற சனி பெயர்ச்சி பலன்களை நாம் இப்போது பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் பொது பலன்களை பார்த்தோம். அடுத்தது மேசராசி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ரிஷபராசி பார்த்தோம். அதுக்கு அப்புறம் மிதுன ராசி பார்த்தோம். இன்னைக்கு சிம்ம ராசியை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த சனி பெயர்ச்சி பல யோகங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கர்மாவின் நிலைப்படி அனைத்துமே நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்கின்ற விஷயங்கள் அனைத்தும் 100% பலித்து விடுமா என்று பார்த்தால் அது நடக்காத விஷயம். அப்ப ஓரளவு 70-80% பலிக்கும். ஒரு 20-30% உங்களுக்கு சில மைனஸை தான் கொடுக்கும். ஏன்னா அது கர்மா. அது இல்லாமல் உங்களுடைய ஜாதக கட்டங்களில் எந்த கிரகங்கள் எங்கெங்கு இருந்து சுப பார்வை அசுப பார்வை பார்க்கின்றதோ, சில இடங்கள்ல இருக்கும்போது நன்மைகள் கிடைக்கும், சில இடங்கள்ல இருக்கும்போது தீமைகள் நடக்கும். இப்படி கலந்து தான் கிரகங்கள் அதனுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ளும். நான் இது சம்பந்தமா எலாபரேட்டா போக விரும்பல. ஏன்னா என்னுடைய சக அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் தெளிவான விளக்கங்கள் இன்டீரியலாக கொடுக்குறாங்க, உள்ளுக்குள்ளே போயிட்டு கொடுக்குறாங்க. திருப்பியே அதையே நம்ம அரைச்ச மாவை மீண்டும் அரைக்காமல் இன்றைக்கி யூடியூப்பில் ஈஸியாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மக்களாக உலக மக்கள் மாறிவிட்டார்கள். அதனால் நான் மேலோட்டமாக தெள்ளத்தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் பலன்களை மட்டுமல்ல, அதற்கான பரிகாரங்கள்னால் உளவியல் ரீதியாக நம்ம மாற்றமடைய வேண்டிய செயல்பாடுகள் சம்பந்தமாக விவரங்களையும் உங்களுக்கு தருகின்றேன். அந்த வகையில் சிம்ம ராசிக்கான பலன்களை நாம் ஆய்வு செய்வோம். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் கண்டகச் சனியாக இருந்தவர் இப்போது 8ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனியாக வருகிறார். கண்டகச்சனியினுடைய பிடியில் இருந்து படாத பாடுதான் பட்டிருப்பீங்க. சில விபத்துக்கள், சில பிரச்சனைகள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய வந்திருக்கும். பண இழப்புகள், மனசளவில் குழப்பங்கள், இது எல்லாமே இருந்திருக்கும். பெருசான ஒரு நல்வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 8ஆம் இடம் என்பது அஷ்டமம். அஷ்டம சனிக்கு வருகிறார். ஆகவே இந்த அஷ்டமம் என்று வருகின்ற பொழுது சிரமமான ஒரு விஷயம்தான். ஏன்னா எல்லாருக்கும் சொல்லுவேன், 7.5 சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை, அப்போ அள்ளி கொடுக்கக்கூடியவன். ஜென்ம சனியில் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் வரும், மற்றபடி பெரிய பாதிப்புகள்ங்கிறது வராது. ஆனால் அஷ்டம சனியில் மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தப்பிச்சு வருவது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே ரொம்ப கவனத்தோட, ரொம்ப நிதானத்தோட, ரொம்ப பொறுமையோடு இருக்க வேண்டிய காலம். எனக்கு இந்த அஷ்டம சனினாலே கொஞ்சம் அலர்ஜி தான். நான் பேசும்போது கூட பாருங்களேன், என்னால் இந்த வார்த்தைகளை பேச முடியலை. ஏன்னா நிறைய நெகட்டிவ்ஸ், பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் குறைவு, ஆனால் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. என்னடா சொல்கிறது, இதை கேட்குறவங்களுக்கு மனசு கஷ்டமாகுமே அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் எச்சரிக்கை பண்ண வேண்டியது அவசியம்.
அந்த எச்சரிக்கை செய்யலைன்னாலும் பாதிப்புகள் வரும். ஆகவே சிம்ம ராசி அன்பர்களே, சிரமத்திற்கும் அபாயங்களுக்கும் உட்பட போகின்றவர்கள் 2.5 வருடங்கள் மிக அவதானமாக மிக நிதானமாக இருக்க வேண்டிய நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, குரு 11ஆம் இடத்திற்கு வருகிறதுனால மே மாதம் அந்த பிற்பகுதி கொஞ்சம் முன்னேற்றங்களும் அமைதியும் மனசாந்தியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரி, முதல் நல்ல பலன்களை பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும்? ஒன்று வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் நடக்கும். எஸ்கேப் ஆகி போகிறவங்கெல்லாம் தாராளமாக போயிருங்க. கடல் கடந்து செல்பவர்களுக்கு பாதிப்புகள் குறையும். எல்லாரும் போயிட முடியுமா? வாய்ப்புள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிறவங்க, வேலைக்கு படிக்க போகிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னாடி போயிருங்க. ஒரு 2-2.5 வருஷத்துக்கு வராதிங்க, அங்கேயே இருங்க. அங்கே உள்ள கலாச்சாரம் சூழ்நிலைகள் இதற்கு ஏற்ப நடக்கின்ற பொழுது உங்களுக்கு பாதிப்புகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாங்க. ப்ராக்டிக்கலாக உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடல் கடந்து செல்றவங்க சென்றுங்க. அதே நேரத்தில் இப்போ வரப்போகிற கிரகங்களில் குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு துணை நிற்க போகிறார்கள். இந்த 2 கிரகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வரும். இடமாற்றங்கள் வரும். வீடு இடம் மாறுறது, புதிய வீட்டுக்கு குடி போகிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். புதன் கிரகத்தினுடைய உதவியினால் செல்வாக்கு கொஞ்சம் உயரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். புதன் கிரகத்தினுடைய சப்போர்ட்டால் செல்வாக்கு உயரும். அதில் பேச்சில் முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. தொழில் ஓரளவு வளர்ச்சி அடையும். ஆனால் நல்ல நடத்தைகள் தேவை. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் முரணாக இருந்தீங்கன்னா அந்த வளர்ச்சி வராது. அதே நேரத்தில் இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, தெய்வ வழிபாடு. கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் ஜோதிடத்தின் மீது மட்டும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுடைய கேரக்டர் வைஸ் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் குறைவு இருக்காது. அதே நேரத்தில் தெய்வ வழிபாடு உள்ளவர்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது அவசியமானது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தவறுகளை செய்யாமல் இருக்கணும். காதல் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கயவர்களினுடைய நட்பை தூக்கி போட்டுருங்க. அவங்களால என்னைக்குமே அவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பா அமைஞ்சிடும், மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களோடு சேர்த்து பல விஷயங்கள் நமக்கு முரணான விஷயங்களை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் மீன ராசி என்பதால் இன்னும் விளைவுகள் மோசமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டலு, அரசு வேலை, மொத்த வியாபாரம், விவசாய துறைகள் சார்ந்தவர்களுக்கெல்லாம் பாதிப்புகள் வரும். உஷாராக இருக்கணும். கூட வச்சிருக்கிறவங்கள சரியாக வச்சிருக்கணும். நல்ல ராசியினரை கூட வச்சிருக்கணும். ரிஷப ராசி உள்ளவர்கள் கூட இருக்கலாம். விருட்சக ராசி உள்ளவர்கள் கூட இருக்கலாம். துலாம் ராசி உள்ளவர்கள் கூட இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல ராசி பலன்கள் உள்ளவர்களை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விரிசல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் எல்லாம் நிறைய உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உஷாராக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும், விட்டு கொடுக்கணும். ஈகோ இருக்கக்கூடாது. உடல்நல பிரச்சனைகள் சொல்லவே வேணாங்க. 7.5 பற்றி பயப்படாதீங்க.
அஷ்டமம் தாங்க பிரச்சனை. பயப்படுத்துன்னு நினைக்காதீங்க, கவனமா இருங்க, எச்சரிக்கிறேன். உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் வருங்க. உடல்நல பிரச்சனை படுக்க வச்சிடும். கடைசி கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு தான் மீண்டும் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மூட்டு வலி, முதுகு வலி, தலைவலி, தோல் நோய்கள், இதயம் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான நோய்கள், விபத்துக்கள், இவை எல்லாமே ஏற்படுகின்ற காலம் இந்த 2.5 வருஷங்க. உஷாரா இருங்க. காதல் விஷயத்துல ஈடுபடுறவங்க அடக்கி வாசிங்க. இந்த காதல் விஷயம் உங்களை பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கும். கைது நடவடிக்கைகள், அடிதடி, வம்பு, வழக்கு, உங்களை ஆள வச்சு கதையை முடிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நடக்க போகுது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு? முன்னாடியே தெளிவா இருந்துங்க. இந்த காதல் செய்பவர்கள் எல்லாம் அடக்கி வாசிங்க. 2.5 வருஷம் கம்முன்னு இருங்க. ஏன்னா திருமணங்களே செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிற தம்பதியர்கள் எல்லாமே பிரிவிடையில் பிரிஞ்சு போவாங்க. நிறைய வருது ஜாதகம் என்கிட்ட. தெரியாம அஷ்டம சனியில் பண்ணிட்டோம் சாமி, பிரிஞ்சிட்டாங்க, எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க சாமி அப்படின்னு பல நூற்றுக்கணக்கானவங்க வர்றாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் மகா மட்டமான காலகட்டம். காதலுக்கும் ஆகாது, திருமண முயற்சிகளுக்கும் ஆகாது. ஆகவே மிக கவனமாக விஷயங்களை மேற்கொள்ளும். இந்த காலகட்டத்தில் மன அழுத்தமும் மனச்சோர்வும் நிறைய வரும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு உங்களையே சலிச்சிக்கிற மாதிரியான எண்ணங்களும் சிந்தனைகளும் வரும். செரிமான பிரச்சனைகள் வரும், தூக்கமின்மை பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் மற்றவர்களை நம்பாதீங்க. இந்த காலத்தில் தான் உங்களுக்கு குழிப்பறிப்பாங்க, கூட இருந்தே குழிப்பறிப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. யாரையும் நம்பி எந்த காரியங்களையும் செய்யாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோக்களும் சொல்லுவேன், நம்பி நடவாதே. மற்றவங்க நம்புற மாதிரி நீங்க நடந்து கொள்ளுங்க. ஆனா மற்றவங்களை நம்பி நீங்க நடந்துடாதீங்க அவசரப்பட்டு. நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், உஷாரா இருங்க. ஏன் கண்மூடித்தனமா நம்புறீங்கன்னா மோசம் போயிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் அழிச்சிரும். கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் சட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமா இருங்க. லீகலா விஷயங்கள் போகும்போது ரொம்ப உஷாரா இருங்க. ஒரு இடம் முடிக்கிறீங்க, பத்திரப்பதிவு பண்றீங்க, ரொம்ப ஆய்வு செஞ்சு கரெக்டா பண்ணுங்க. எவனையும் நம்பி புரோக்கர்களை நம்பி ஏமாந்துறீங்க. இன்னைக்கு புரோக்கர்கள் எல்லாம் ஏமாற்று வேலை பண்ணி பித்தாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் வழக்கு, கைது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு எந்தெந்த வகையில் வருதுன்னு சொல்ல முடியாது. தேவையில்லாமல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தால் கொண்ட மாட்டி விடுவாங்க. உஷாராக இருங்க. எல்லாத்துலேயும் தெளிவாக இருங்க. வார்த்தையை விடாதீங்க. ஒரு பணம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னா வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தையை விடாமல் பொறுமையாக நிதானமாக எப்படி பணத்தை விரைவில் செட்டில் பண்ண முடியும்னு பாருங்கள். அதுக்கான முகாந்திரத்தை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறுகிடுவீங்க, அப்புறம் சிக்கலாயிரும். உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் செய்யணும். உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே மாற்றம் வேணுங்க. அப்போ இந்த மாற்றங்களுக்கு நீங்கள் உட்படணும். ஒருத்தர் ஆலோசனை சொன்னாருன்னா அந்த ஆலோசனையை செவிமடுங்க. இந்த காலத்தில் செவிமடுக்க வராது. ஏன்னா அஷ்டம சனி. அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன், இவன் என்னவோ சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு பின்னாடி மாட்டிக்கிட்டு, அடடா அன்னைக்கு அவர் சொன்னாரே அதன்படி நடந்துட வந்தனால இன்னைக்கு எவ்வளவோ நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். வாழ்க்கையில் மாற்றங்களை நோக்கி போங்க. புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் உதயமாகட்டும். 4 பேருடைய கருத்துக்களை கேட்டு நடங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நிதானம், பொறுமை, எளிமை, இந்த பண்புகளை கடைபிடிங்க. அகங்காரமும் ஆணவமும் சுத்தமாகாது. நம்மளை சுத்தமாக போட்டு அழிச்சிடும், மொத்தத்தையும் அழிச்சிடும். அந்த நிலைமைக்கு ஆளாகாது. எங்களுடைய ஆணவங்களையும் கோபங்களையும் திமிரு அடக்கி வாசிங்க. சிம்மராசி அன்பர்கள் வெளியில் நல்லா இனிமையாக பழகக்கூடியவங்க. ஆனால் வீட்டில் அந்த இனிமை இருக்காது. எடுத்தறிஞ்சு கோபமாக பேசுவது,
பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது மாதிரி இருப்பீங்க. சிம்மம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், சிங்கத்தினுடைய குணங்களை கொண்டவர்கள், கர்ஜிக்கக்கூடியவர்கள். ஆனால் எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகுவீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குடும்பத்தோர்கிட்ட கவனமாக இருக்கணும். குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால், அப்பா அம்மா ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா இந்த காலத்தில் சிக்கி சின்ன பின்னமாயிடுவீங்க. கவனமாக இருங்க. புதிய தொழில் செய்யவே கூடாதுங்க, தொடங்கக்கூடாதுங்க. யாருமே புதிய தொழில் இந்த காலகட்டத்தில் செய்யவே செய்யாதீங்க. உத்தியோகத்தில் மாறுதல் கேட்காதீங்க, மாற்றத்துக்கு வேலையே வேண்டாம். அந்த வேலையே செய்யுங்க. அது 2.5 வருஷத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதையே செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் திருமண விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். திருமண வாய்ப்பு உள்ளவங்க 2.5 வருஷம் திருமணத்திலேருந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அஷ்டமசனி காலத்தில் திருமணம் செய்கிறவங்களெல்லாம் பிற்காலத்தில் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். உளவியல் ரீதியாக நான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாதிப்பு வருது, டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. எத்தனையோ குடும்பங்களை பிரச்சனைக்குரிய குடும்பங்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இங்கே ஆன்மீகத்திலையும் கவுன்சிலிங் மூலமாகவும் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் எவ்வளோ நாள் நிற்கும்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் அறவே ஆகாது. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, வேண்டவே வேண்டாம். சிக்கலுக்கு மேலே சிக்கல் சின்ன பின்னப்படுத்திடும் உங்களை. ஜாமீன் கையெழுத்து யாரையும் நம்பியும் போட்டுறாதீங்க. அதே நேரத்தில் ராகு கும்பத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துக்கும் வர்றார். இருக்கிறது பத்தாம கேது வேற வர்றார் சிம்மத்துக்கு. இன்னும் விளங்கிடும். குரு வர்ற காலங்கள் பரவாயில்ல. ஆனால் இந்த காலகட்டங்களுக்குள்ளேயே கேதுவும் ராகுவும் ஒவ்வொரு விதமான பார்வைகளை பார்க்கிறார்கள். ஆக மொத்தத்தில் குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவமானங்கள் வரும். குடும்ப விஷயங்களில் அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பண நஷ்டம் வரும். நிறைய பண இழப்புகள், பண நஷ்டம் வரும். கவனமாக இருக்கணும். முதலீடுகள் எல்லாம் அனுபவசாலிகளினுடைய அறிவுரைகளை கேட்காம செய்யாதீங்க. நிபுணர்களை கேளுங்க, ஆய்வு செய்யுங்க, கலந்து பேசுங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா வழக்குகள் கண்ணா பின்னான்னு பாயும் உங்கள் மேலே. உஷாராக இருக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் போதுங்க. மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. உங்கள் விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணிகிட்டே போங்க. பக்கத்து குடும்பத்தை பற்றி பார்க்காதீங்க, நண்பனை பற்றி பார்க்காதீங்க, உறவுகளை பற்றி பார்க்காதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பார்த்து போயிட்டே இருங்க. எந்த பிரச்சனையும் வராது. மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சிங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். தெய்வ பலம், மனபலம், உடல் பலம், இந்த 3 தான் உங்களை வாழ வைக்க போகுது. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் கவனிங்க. தெய்வ பலம், மனபலம், உடல் பலம். இந்த 3 விஷயங்களையும் முழுசா நீங்க கருத்தில் கொண்டு செயல்படணும். தெய்வ பலம் என்பது கடவுள் மீது அளவற்ற நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை வைக்க வேண்டும். மனபலம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சொந்த நலன், சொந்த சிந்தனைகளில் நீங்க உறுதியா தெளிவா இருக்கணும். என்னால் இதை முடியும், சாதிக்க முடியும் என்ற எண்ணம். விவேகானந்தர் சொல்றார் இல்லையா, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் எவனுள் எழுகின்றதோ அவன் இந்த உலகையே வெல்வான். அந்த எண்ணம் உங்களுக்கு வரும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், மனநலம், மனபலம், மனோபலம். அடுத்தது உடல் பலம். தளர்ந்துடக்கூடாது. ஐயோ இவ்வளவு பிரச்சனைகள் வருதே அப்படின்னு உடலை தளர்ந்து அந்த ஃபீலிங்கில் சோகமா சோம்பேறித்தனமா உட்கார்ந்துடக்கூடாது. முயற்சிகள், உழைப்பில் அடுத்த கட்டத்திற்கு நீங்க போகணும். மேல 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 உயர்ந்து போகணும். அப்படின்னா கடுமையான மிக கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளணும். மிக கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளனா இந்த மிக கடுமையான இக்கட்டான காலகட்டத்திலிருந்து தப்பிப்பது கஷ்டம். மிரட்டலை, வழிகாட்டுதல் கொடுக்குறேன். நான் ஓப்பனாக தான் வீடியோ போடுவேன். சும்மா பில்டப்புக்கு எனக்கு அப்படியே நல்ல விஷயங்களா நடக்குது அப்படியேன்னு சொல்லி லைக்குக்கும்
ஏதோ பணம் வர்றதுக்காக நான் போட மாட்டேங்க. இது வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், ஒரே ஒரு ரூபா கூட நான் வந்து இந்த சேனல்ல இருந்து வாங்கினது கிடையாது. சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்ன வரைக்கும் அந்த வர வேண்டிய அந்த $100 கூட இந்த வரைக்கும் வரல. அது வந்தால் வருது, வராட்டி போகுது, அதை பற்றி கவலை கிடையாது. அந்த வைப்ரேஷனுக்காக நம்ம போடல, வைரல் ஆகணும் நம்ம வீடியோன்றதுக்காக போகல. ரியாலிட்டியாக சொல்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 பேர் வாழ்ந்துட்டீங்கன்னா போதுமே. 10 பேர் இந்த வந்து காலகட்டத்தில் இருந்து நீங்கள் முன்னேறி உங்கள் பிரச்சனைந்து விடுபட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல், துன்பங்கள் துயரங்கள் பண்ணாமல், சூசைட் பண்ணுற லெவலுக்கு போகாமல், ஜெயிலுக்கு போகாமல், அடிதடி வம்பு வழக்குகளில் சிக்காமல் நேக்கா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வெளியே வந்துட்டீங்களா, அது போதுங்க எனக்கு. அதை விட வேற எதுவுமே தெரியல. கோடி கோடியாக கொடுத்ததுக்கு சமம். வாழ வேண்டிய காலங்கள் எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. 60 வயசாக போகுது, இனி என்னத்த வாழ்றது? அப்ப நமக்கு வந்து தேவையானது கிடைத்தால் போதும். அளவுக்கு அதிகமான ஆசைகளும் ஃப்ராடுத்தனம் பித்தலாட்டத்தனம் எல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. அதனால தாங்க நான் வந்து வெளிப்படையாக போடுறேன் வீடியோக்கள் எல்லாம், உள்ளதை உள்ளபடி பில்டப் பண்ணாமல் போடுறேன். அதனால நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கேன். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களே, வரப்போகிற ஆபத்துக்களை சுட்டி காட்டியிருக்கிறேன், நன்மைகளையும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 30% நன்மைகளும் 70% தீமைகளும் தான் வரும். அஷ்டம சனி என்பது கொடூரமானது. சனியினுடைய எண் 8. அது 8ஆம் வீட்டிலே வந்து அமர்கிறான். 8 எண்ணுடையவன் 8ஆம் வீட்டில் அமர்கிறான். இது ரொம்ப 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 கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அதனால ரொம்ப உஷாரா இருங்க, தெய்வ பக்தியோடு இருங்க, வெளிப்படைத்தன்மையோடு இருங்க. உங்கள் விஷயங்களை நீங்கள் மட்டும் பார்த்துங்க, மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. உடல் விஷயங்களை வந்து கவனிச்சு கொள்ளுங்க. காதல் விஷயங்கள்ல இருந்து ஒதுங்குங்க. இப்போ திருமண விஷயங்களில் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. வம்பு வழக்குகளை போகாதீங்க. சண்டை சச்சரவுகள்னு எவனாவது அங்கே சொன்ன வேடிக்கை பார்க்க போகாதீங்க. மாற்றது நீங்களாக தான் இருப்பீங்க. பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. எந்த பஞ்சாயத்துக்கும் உங்களுக்கு தேவை, உங்கள் பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தாக போகுது இந்த 2.5 வருஷம். இதில் வேற நீங்கள் பஞ்சாயத்துக்கு போயிட்டு என்ன பண்ண போறீங்க? எந்த பஞ்சாயத்துக்கும் போகாதீங்க. அதே மாதிரி அரசியல் விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. போய் மூக்க நுழைக்காதுங்க. முன்னுக்குன்னு பின்னாடி இல்லைங்க, அப்படியே பேக்கில் இருங்க. அரசியலில் இருக்கவங்க பின்னாடி இருங்க. உங்களை முன்னாடி வந்து சரியான உள்ளவங்களை நிறுத்துங்க. நல்ல நட்புகளை, நல்ல ராசியினரை வந்து கூட வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு செய்யுங்க. மாசத்துல ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வ கோயில்களுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை வந்து பலியிட்டு வணங்கிட்டு வாங்க. அது போதும். அதை விட்டுட்டு கோயிலாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நல்லது நடக்க போகிறதில்ல. உங்களுடைய செயல்பாடுகள்லாம் பாதிக்கும். ஆகவே வந்து மாசத்துல ஒரு வாட்டி போறீங்களா, வாரத்தில் ஒரு வாட்டி முருகன் கோவிலோ அம்மன் கோவிலோ விநாயகர் கோவிலோ போறீங்களா, மாசத்துல ஒரு வாட்டி சிவன் கோவில் பிரதோஷ அன்னைக்கு போறீங்களா, ரைட். தொழிலை வந்து கண்காணிங்க, கவனிங்க, சோம்பி இருக்காதீங்க. மொத்தத்தையும் தொடச்சு போட்டு போயிடும். நீங்க இருக்கிற உஷாரில் தான் வாழ முடியும். ஆகவே அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இவ்வளவு விஷயம் நீங்க கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து நிம்மதியும் மன அமைதியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலையும் இந்த மந்த நிலையில் இருந்து மாறி ஒரு அருமையான ஒரு வாழ்வு உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல மகாசக்தி அம்மனிடம் பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரியாலிட்டியாக பேசியிருக்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு 4 பேர் நல்லா வாழ்கிறதுக்கு வந்து வழி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.